இதே இடத்துல தான் இது சரி நிகர் தான் உடலுடைய தாம்பத்திய தேவையும். அப்போது எப்படி பசியோட தேவை வரும்போது நம்ம எப்படியாவது சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இங்கே இனப்பெருக்க உறுப்புகளில் நீர்மூலக உறுப்புகளில் துணை நீர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேகரிக்கும் இல்லையா, அது ஜாஸ்தியாகும். எப்படி வயிற்றுக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்து பசியை தூண்டுதோ, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சுரப்பு தான் பசியை தூண்டுது. அது எந்த அளவுக்கு சுரக்குதுன்றது தான் நம்ம சாப்பிடக்கூடிய அளவு இல்லையா. அது அதிகமாக சுரக்க பசி அதிகமாக வீடு ஏறும். வயிற்றுக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்க பசி அதிகமாக எடுக்கும். அதனால தான் நல்லா பசிக்க விட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நல்லா பசிக்க விட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது லைட் பசி, அப்போ கொஞ்சம் அந்த இறைப்பை முழுக்க நிரம்பும். அப்போ பசியோட வீரியம் அதிகமாகும். அப்போ இறைப்பை முழுக்கவுமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்தாச்சுன்னா அப்போ நீங்கள் போடுற உணவு ஆற்றலாக மாறும். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால எந்த தொந்தரவுமே உடலுக்கு ஏற்படாது. அந்த மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வயிறு முழுக்க சுரந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு ஏப்பம் கூட சாப்பிட்டதுக்கப்புறம் சில பேருக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். அது எதுவுமே இருக்காது, சாப்பிட்டா மாதிரியான ஃபீலே இருக்காது. வயிறு காலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பசி மட்டும் இருக்காது, ஆனால் வயிறு காலியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் முழுசாக நிரம்ப விட்டு சாப்பிடுங்க. இதுதான் உடலுடைய தேவை. இதே மாதிரி தான் நம்ம சுனை நீர் சுரவி முழுக்க சுரந்ததுக்கப்புறம் அது சுரம்பி நிரம்பி வழியில கட்டம் வருதுல்ல, அதுதான் தேவை. அப்போ உடலுறவு கொள்வது தான் முறையான ஒரு உடலுறவு. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு அடிக்கடி உடலுறவு கொள்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுனை நீர் கொஞ்சமாக சுரக்கும் பொழுதே ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சுரக்கும் பொழுதே உடம்பை மெனக்கிட்டு அதாவது அதை கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி அப்படின்னா, சில படங்கள் பார்க்குறது, சில காணொலிகள் பார்க்குறது, சில வார்த்தைகள் கேட்கும் பொழுதே சுனை நீர் சுரக்கும். அது தேவையின் அடிப்படையில் இருக்காது, டெம்டேஷனில் சுரக்கிறது. அப்போ அதோடைய அளவு எவ்வளோ இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கும். இதை தானே நாங்கள் சொல்லுவோம், ஆசைக்கு சாப்பிடும்போது அளவை குறைச்சிக்கோங்க. பஜ்ஜியை பார்க்குறோம், ஆசை பார்க்கும்போது சாப்பிடணும் போது டெம்டேஷன். அப்போ ஒரு வித நாக்கில் ஒரு மாற்றம் வரும், வயிற்றில் பசிக்கிற மாதிரி தோணும். பசி இல்லை, டெம்ட்டில் வர்ற ஒரு சுரதி. அப்போது ஒரு பஜ்ஜியோ இல்லை 2 பஜ்ஜி ஆசைக்கு சாப்பிட்டு நிறுத்திடும். ஆனால் பசிக்கு 10 பஜ்ஜி கூட சாப்பிடணும். இது தேவை, அது டெம்ட், ஆர்வம், ஒரு 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 இது ஒரு கிளர்ச்சி. அதே மாதிரி தான் இங்கே. அப்போ டெம்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணிடலாம். நம்ம மனம் டைவர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே கலைஞ்சு போயிடும். ஆனால் அந்த இடத்துல போய் உடலுறவு கொள்வது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்த மாதிரி அடிக்கடி சுரபிகள் கொஞ்சமாக சுரக்கும் போது டெம்டேஷனில் கொள்கிற உறவுகள்னால தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க உறுப்புகள் பலகீனமாகும். ஆண்களோடையும் சரி பெண்களோடையும் இனப்பெருக்க உறுப்புகள் இந்த மாதிரி சுனை நீர் முழுமையாக சுரந்து நிரம்புற வரைக்கும் விடாமல் உடலுறவு கொள்றதுனால தான் பிற்காலத்தில் இந்த இனப்பெருக்க உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதனால் பல பின்னாடி நிறைய தொந்தரவுகள், அதாவது ஒரு கட்டத்தில் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆண்களுடைய ஆண் உறுப்பு எழும்பவே இல்லாத உணர்வே இல்லாமல் போகிறது, ஆர்வமே இல்லாமல் போகிறது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் முன்னாடி இளமை காலங்களில் இப்படியான தவறுகளை செய்கிறது தான் காரணம். அதாவது சுனை நீர் முழுமையாக செக்ரெட் ஆக விடாமல் கொஞ்சமாக செக்ரெட் ஆகும்பொழுது அதை நாம் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருக்கோம். சரி, ஓகே, இது ஒரு பக்கம், இது தவறு. இன்னொரு தவறு என்ன, அந்த செக்ரெட் ஆகி முழுசாக சுனை நீர் முழுசாக 2 பேருடைய உறுப்புகள்லையும் அதுக்கான உறுப்புகள் இருக்குல்ல, பால் உறுப்புகள், அங்கே செக்ரெட் ஆனதுக்கப்புறமும் அந்த தாம்பத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதும் அச்சத்தின் காரணமாகவோ இல்லை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற உளவியல் ரீதியான பாதிப்பு பயம்னால ஈடுபடாத இருக்கும்பொழுது அதனால் உடல் கடுமையாக பாதிக்கப்படும். இனப்பெருக்க உறுப்புகளும் நீர் மூலகமும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த பிரச்சனைனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 30-35 வயசுக்கு அப்புறம் பெண்கள் தாம்பத்திய ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க, உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. இது ரசாயன மருந்துகளுக்கும் போதும், உடலியல் ரீதியாகவும் உண்டு. அதிகமாக ரசாயன மருந்துகள் எடுக்கிறதும் சிசேரியன் மாதிரியான குழந்தை பிறப்பு, தொடர்ந்து சிசேரியன் 2 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு கொடுக்குற மருந்துகள், அதுக்கேற்ற அனஸ்தீஷியா, ஸ்பைன் அனஸ்தீஷியாவாக இருக்கட்டும், இல்லை அது அயன் பாலிக் ஆசிட் டேப்லெட்ஸ், அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் பால் சுரக்கிறதுக்கான மருந்துகள், இன்னும் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள், ஆப்ரேஷன் பண்ணுறது வெனத்தாகிறதுக்கான மருந்துகள், குளுக்கோஸில் ஏகப்பட்ட மருந்துகள் இருக்கிறது. இதனாலையும் என்ன ஆகுது, படிப்படியாக நீர் மூலகங்கள் பாதிக்கப்பட்டு அதனால் அந்த
ஈடுபாடு, இனப்பெருக்க உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு இந்த ஈடுபாடு, தாம்பத்திய ஈடுபாடும் படிப்படியாக பெண்களுக்கு குறைஞ்சிருக்கு. 35 வயசுக்கு மேலே இப்போ இருக்கிற பெண்கள் அந்த ஆர்வமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்கள் கட்டாயத்தின் பேரில் தான் உடலுடைய கொள்கிறாங்க தவிர உடலுடைய தேவைக்காக கொள்றது. ஆனால் அன்றைக்கு பெண்கள் தங்களுக்கு இந்த மாதிரி சுமை நிரம்பிடுச்சு அப்படிங்கும்பொழுது அவங்க உடலுடைய தேவை உடல் அறிவுறுத்தும் பொழுது அவங்க ஆண்களோட தன்னுடைய கணவனோட அந்த உடலுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுருக்காங்க. அதனால தான் கர்ப்பம் பறிச்சிருக்காங்க. 60 வயசுலேயும் குழந்தை பறிக்கிறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்புகள் அந்த உடலால் கொடுக்கப்பட்டது. இது காரணம் என்னென்னா உடலுடைய தேவையை எல்லா விதமான தேவைகளையும் முறையாக புரிஞ்சு அவங்க செயல்பட்டுருக்காங்க. இப்போ புரியுதுங்களா இன்றைக்கு இருக்கிற பெண்களுடைய மனநிலை? இதனால தான் அவங்க கர்ப்பப்பையுடைய அவசியமே இல்லாமல் போச்சு. அன்னைக்கு கர்ப்பப்பையை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு அந்த தேவை இருந்தது. இன்றைக்கு கர்ப்பப்பையை தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்கும்னா அதுக்கு காரணம் இல்லை, ஏன்னா ஆர்வம் இல்லை. ஸோ குடும்ப ரீதியாகவும் சரி, உடலியல் ரீதியாகவும் பெண்களை இன்றைக்கு தாம்பத்திய உறவுல ஈடுபாடு இல்லாமல் பண்ணது ஆங்கில மருத்துவத்துடைய ஆரம்பக்கட்ட சூழ்ச்சிகள் தான் பார்க்கணும். அந்த சூழ்ச்சியுடைய படிப்படியான ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இன்றைக்கு பெண்கள் உளவியல் ரீதியாக வெளியே தனி குடும்பத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு மாமியார்னாலேயோ மாமனார்னாலேயோ குடும்ப உறவினர்களால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, தனி குடும்பத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே கூட இன்றைக்கு ஏன் இல்லைன்னா இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா கூட்டு குடும்பத்தை உடைச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் உளவியல் ரீதியான பாதிப்பு கிடையாது, உடலியல் ரீதியான பாதிப்பு. ரசாயன மருந்துகளுடைய தாக்கம் இன்றைக்கு இந்த மாதிரியான ஆர்வம் இல்லாமல் பண்ணிடுச்சு. இப்படி ஒவ்வொரு படியாக ஆங்கில மருத்துவம் படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்து இன்றைக்கு பெண்களுடைய ஆரோக்கியத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க, ஆண்களுடைய ஆரோக்கியத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க. கர்ப்பப்பை அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு முக்கியமான பெண்களோட மிக முக்கியமான உறுப்பு. எல்லா உறுப்பை விட பிரதானமான உறுப்பு கர்ப்பப்பை. அது மேலே பெண்கள் ஒரு ஒவ்வாமை, அதை பற்றின எந்த விதமான ஒரு ஆர்வமும் இல்லாமல் அந்த கர்ப்பப்பையை தூக்கி போடுற அளவுக்கு அது இல்லைனாலும் பரவாயில்லன்ற இடத்துக்கு நம்ம இன்னைக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கு ஆங்கில மருத்துவர்களுடைய முழுக்க 50 ஆண்டு காலங்கள் சூழ்ச்சிகளுடைய உழைப்பு தான் பார்க்கணும். இது எல்லாத்த பற்றியுமே இன்றைக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறது அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான். இன்றைக்கி நான் அக்குபஞ்சரை படித்ததுனாலும் அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்கிற உடலறிவியலை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கு உடலை பற்றி இவ்வளோ தெளிவான புரிதல் இருக்குது. ஆங்கில மருத்துவம் செய்கிற எல்லா சூழ்ச்சிகளை பற்றியும் புரிதல் இதை இன்னைக்கு சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ முன்னாடி மருத்துவமோ சொல்லித்தரதில்லை. எந்த பேஷண்ட்டுகளுக்கு இவ்வளோ தெளிவாக கிளியராக சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. மருந்தை வியாபாரப்படுத்துறத தான் முக்கியமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வியாபாரம் பண்ணணும், அதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ திட்டங்கள் செய்யணுமோ அதை தான் செய்கிறாங்களே தவிர இன்றைக்கு அவங்களுடைய மருத்துவ உடலுக்கு செய்ய வேண்டிய அறத்தில் பிழந்து போயிட்டு. அதனால தான் இன்றைக்கி மரபணு மருத்துவம் எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. ஏன் ஆங்கில மருத்துவம் மட்டும் இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்குது? ஏன் அந்த மரபணு மருத்துவங்கள் மட்டும் பின்னாடி போயிடுச்சுன்னா மரபு வழி அப்படின்னாலே இயற்கையோட ஒன்றிய மருத்துவம். ஆங்கில மருத்துவம் அப்படி இல்லை, அதுக்கும் இயற்கைக்கு சம்மந்தமே கிடையாது. அது இயற்கையை எதிர்க்கிற மருத்துவம். அதனால இயற்கை அதுக்கிட்ட போகிறதே கிடையாது. அதோடைய அழிவு தான் இருக்குது. அதுக்கு அழிவுன்றதை குறிச்சாச்சு, அதுக்கான விதியை எழுதப்பட்டிருக்கு, அதற்கான தீர்ப்பு அழிவு. நீ அதனால் கையில் விட்டாச்சு, நீ போகிற வரைக்கும் போ, உன்னுடைய அழிவை நீ தேடிக்கிட்டு நீ எவ்வளோ அளவுக்கு போயிட்டே இருக்கியோ அது உன்னுடைய அழிவுக்கான நாளை மிக நெருக்கமாக கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதா. அதனால் அது இயற்கை கிடையாது. ஆனால் மரபு வழின்னு சொல்லி பேர் வச்சுட்டு இயற்கையோட மருத்துவர்கள் கிட்ட இயற்கை கிட்ட நீ கற்றுக்கிட்ட மருத்துவங்களை நீ சந்தையாக்கின, வியாபாரம் ஆக்கின, அதில் நீ ஆங்கில மருத்துவத்தை எங்களுக்கு எதிரான ஒரு கலப்பணி கடந்தவர் அப்படின்றதுனால இயற்கை மிக கோபமாக அவங்கக்கிட்ட இருக்கு. அதனால தான் அந்த மரபு தன்மையவே எடுத்துச்சு. அந்த மரபு தன்மையே இல்லை, அதோடைய அடிப்படையை இயற்கையே எடுத்துக்கிச்சு, எல்லாத்தையும் தன்கிட்ட வாங்கிக்கிச்சு. இனி வேணாம், நீங்களாம் வேஸ்ட் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு அவங்கள ஆங்கில மருத்துவத்துடைய ஒரு ஸ்டெப், ஒரு அடி கிட்ட கொண்டு போயிடுச்சு. அடுத்த ஒரு வாய்ப்பு, இறுதியான வாய்ப்பு தான் நிறுத்தி வச்சு அந்த வாய்ப்பையும் அவங்க இழந்துட்டாங்கன்னா ஆங்கில மருத்துவத்துடைய அழிவுக்கான தீர்ப்பு கொண்டு வரும். அதுக்கப்புறம் எந்த மருத்துவமே இந்த பிரபஞ்சத்தை இருக்கவே இருக்காது. வெறும் அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துக்கு அக்குபஞ்சர் மருத்துவம் போகாமல்
அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இன்றையிலிருந்தே அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கும் பொழுதே இதற்கான பேராசிரியர்களும் சரி, மரபொழி மருத்துவர்களும் சரி, மிகச்சரியான விதிமுறைகளோட எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் அந்த தலைமுறைகளையும் தாண்டி மரபுத்தன்மையிலிருந்து விலகாத அளவுக்கு ஒரு சட்டங்களையும் விதிகளையும் கொண்டு வந்து அந்த மருத்துவத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக, ஒரு அக்குழிலராக நிறைய இந்த மாதிரியான ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்களை என்னுடைய சொந்த அனுபவத்தில் பார்த்து பார்த்து பார்த்து, அதாவது பேஷண்ட்டுகள்கிட்டையும் ஹீலர்ஸ்கிட்டையும் பார்த்து 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 ஏற்பட்ட ஒரு ஆதங்கத்துடைய வெளிப்பாடு தான் என்னுடைய இன்றைய காணொலி. ஏன்னா அக்குபஞ்சர் மருத்துவம் அரசாங்கத்துக்கிட்ட நெருங்கிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்குமே இலவசமான மருத்துவம் கிடைக்கப்படும். அதில் ஒரு மிகப்பெரிய பரவசம் எனக்குள்ளே இருக்குது, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அதே சமயத்தில் இந்த மரபு வழி மருத்துவங்களை பார்த்தும் மிகப்பெரிய பதட்டமும் எனக்குள்ள இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவங்க அழிஞ்சதுக்கு காரணம் ஒரு வகையில் அரசாங்கம் தான் அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும் இல்லையா? அரசாங்கத்துக்கிட்ட போகும்போது சரியாக போயிருந்தா இன்றைக்கு இந்த இந்த நிலைமை வந்திருக்கா. அதனால தான் இதையும் அங்கேருந்து அவதானிச்சு, அங்கேருந்து அப்சர்வ் பண்ணி, அங்கேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், என்னுடைய கூர்மையான அவதானிப்புலையும் அனுபவங்களின் வழியாக தான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு அக்குபஞ்சர் போகக்கூடாது, இந்த பிரபஞ்சம் வாழற வரைக்கும் அக்குபஞ்சர் இங்கே வாழணும் அப்படிங்கிற, அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் இங்கே வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய விருப்பத்தை இங்கே வச்சு, ஏன் அப்படின்னா உலகம் முழுக்கவுமே அக்குபஞ்சர் மருத்துவத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க நம்ம மூதாதையர்கள். இதை நல்லாவே நம்ம எல்லா விஷயங்களும் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அதை பற்றின ப்ரூஃபை நான் கொடுத்துட்டே தான் வரேன். இன்னும் எவ்வளோ தான் ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, எல்லாத்தையுமே ப்ரூவ் ஆகிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தோட இன்றைக்கு என்னுடைய வேண்டுதலாக, இந்த வேண்டுகோளாக அக்குபஞ்சர் மருத்துவத்தை எதிர்காலத்தை கொண்டு வரணும்னா இந்த விதிமுறைகளை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து என்னோட காணொலிகள்